பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. நீங்கள் என்னோட பிள்ளைங்க, நீங்கள் என்னோட சுதந்திரம், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த மாதிரி பல அற்புதமான ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்காக வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஹலோ, இங்கே பாருங்கள், உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கனாவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டாராம். உங்களை தேவன் தெரிந்து கொண்டாராம். தேவன் உங்களை தெரிந்து கொண்டாருனாவே ஒரு நோக்கம் வச்சு அது என்னன்னு உங்களோட பேசிகிட்டே இருக்கார்ல. நீங்கள் அவருக்காக வாழணும், கனி கொடுக்கணும், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நம்மளை அவர் தெரிந்து கொண்டாராம். சரி, முத்திரை மோதிரமாக வைக்கிறதுனா என்னது? அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் முத்திரை மோதிரம். ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்த பிறகு அந்த மோதிரத்தால் முத்திரை போடுவாங்களாம். ராஜா முத்திரை போட்டுட்டாரு அப்படின்னா அது அவ்வளோதான், அதை யாருமே மாற்ற முடியாது. அந்த சட்டம் நிறைவேறியே தீரும். எஸ்தர் புஸ்தகத்தை கூட நம்ம படிச்சிருக்கோம்ல. அந்த ராஜா அந்த மோதிரத்தை கழட்டி மொர்தெகாய் கிட்ட கொடுத்தாரு. நீ முத்திரை போட்டுட்டு எல்லாருக்கும் கடிதம் அனுப்புன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான். அப்போது அந்த மோதிரத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது தெரியுமா? ஒரு ராஜாவுக்குள்ள மதிப்பு அந்த மோதிரத்துக்கு இருக்குது. ஒரு அதிகாரம், ஒரு பவர்ஃபுல், யாருமே அதை மீற முடியாது. அப்போது உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேனா என்ன அர்த்தம்? நமக்கு ராஜா யார்? நம்முடைய ஆண்டவர் தான், ராஜாதி ராஜாவர். ஐ அவர் கையில் அணிந்திருக்கிற முத்திரை மோதிரமாக நம்மளை வச்சிருக்காராம். அப்போது அவருக்கு இருக்கிற அதே வல்லமை, அதே அதிகாரம், அந்த பவர் முத்திரை மோதிரமாக இருக்கிற நமக்கு இருக்கிறதா. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பிசாசை மேற்கொள்கிற அதிகாரம், பிசாசை துரத்துற அதிகாரம், அவனுடைய கிரியைகளை கட்டுகிற அதிகாரம். சத்ருவின் மேலே நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் முத்திரை மோதிரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அதுதான் முத்திரை. பொல்லாத பிசாசுவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி முத்திரிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, முடிந்தது, அவ்வளோதான். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் அழுதுட்டு கண்ணை கசக்கிட்டு அந்த பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசப்பா உங்களை எங்கே வச்சுருக்காரு? அவர் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் நீங்கள். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. நாம் யாருன்னு நமக்கே தெரியாததுனால தான் பிசாசு நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிசாசின் தலையை நசுக்கினவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவனோட வல்லமையெல்லாம் சிலுவையில் அவர் அவமாய் போக்கிட்டாரு. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. அவனுடைய கிரியைகளை அழிக்கவும் அவனை முடக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் நம்ம தெரிந்தெடுத்ததற்காக, முத்திரை மோதிரமாக வைத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமீன். God bless you.